நிக்கும். அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரியல் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ புக்லெட்ஸ் ஒரு 7 புக்லெட்ஸ் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த 7 புக்லெட்ஸ் வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 10 சாப்டருக்குமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அது இல்லாமல் எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 770 ப்ராப்ளம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஃபைன்ஸ் த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட், ஓகே, ஃபார் த இன்ஃபைனைட் இன்டர்வல்ஸ் denoted by integral a to infinity f of x dx. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெஃபினிஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். An improper integral of a first kind involves an infinite interval of integration is defined by integral a to infinity f of x dx equal to limit t tends to infinity integral a to t f of x into dx. ஸோ இந்த இன்ஃபைனைட் பார்ட்டுக்கு ஃபைனைட் ரீஜனில் இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபைனைட் லிமிட்டை நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆஸ் வெல் அஸ் இது ஒரு ஃபைனைட் ரியல் நம்பரா இருக்கும். ஓகே, அப்போ பாருங்க எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே லைன் பை லைன் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி படித்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு அழகாக ஒரு டீ டைமில் உட்காந்து கூட இது நீங்கள் படிச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டீ பிரேக் டைம் கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த புக்ஸை நீங்கள் எனி டைம் இந்த புக் அப்படியே கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். இந்த புக்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த புக்ஸ் அப்படியே கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஏரியா கான்செப்ட் படிக்க ஆசை வருதோ அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த 7 புக்லெட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்ட்டுமே படித்ததெல்லாம் ஒரு ரீகால் பண்ண மாதிரி டப்புன்னு ஸ்டோர் ஆகும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். For what values of the real parameter p does the improper integral 1 to infinity 1 over x power p converges சொல்லி கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக அப்படியே வந்து நீங்கள் சீரியஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பி டெஸ்ட். அது ஆக்சுவலாக சம்மேஷன் n from 1 to infinity 1 over n power p. இது எப்போ கன்வெர்ஜ் ஆகும்? p greater than 1 கேஸுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சி போட்டு வேண்டியதான் டேரக்ட். ஸோ அதுக்கான இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் டெஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இன்ஃபைனைட் ரீஜனில் ஃபைனட்டாக கன்வெர்ட் பண்ணி இன்டெகிரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் t tends to infinity அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் கேஸ் கிடைக்கும். அப்போ p greater than 1க்கு இந்த சீரிஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்றது நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள். எவாலுவேட் த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஆஃப் த செகண்ட் கைண்ட். இதனோட லிமிட் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அது செகண்ட் கைண்டு ஃபைனைட் பார்ட்டில் ஏதோ ஒரு லிமிட் பாயிண்ட்டில் வந்து அன்டிஃபைண்டாக போகும். ஸோ f of x பாருங்களேன், 1/√x as limit extends to 0 f of x பார்க்குறீங்க. இது வந்து 1/0 undefined. ஓகே, புரியுதுங்களா? அப்போ இது வந்து செகண்ட் கைண்ட் பார்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், லிமிட் எடுக்கிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1 1/√x dx என்ன பண்ணுறேன், லிமிட் எப்சிலான் டென்ஸ் டு 0 இன்டெக்ரல் எப்சிலான் to 1 x to the power -half into dx. ஸோ இதனுடைய இன்டெகிரேஷன் 2√xன்னு தெரியும். அப்போ எப்சிலான் அப்ளை பண்ணிட்டு இப்போ எப்சிலானை கொடுங்க, இது 0 ஆகிடும். ஏன்னா லிமிட் எப்சிலான் டென்ஸ் டு 0 கொடுக்கணும் இல்லையா? ஃபைனல் கேஸில் கொடுக்குறச்ச எப்சிலான் டென்ஸ் டு 0 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு 2ன்னு வந்து நிற்கும் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேங்க. இந்த புத்தகம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். கம்ப்ளீட்டாக இருக்கும். 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸுமே வந்து ஒரு 7 புக்லெட் உங்களுக்கு பார்சல் போடுவேன். ஸோ அதை வாங்கி படிங்க, பெஸ்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். ரிசீவ் பண்ணும் போதே இதாண்டா மெட்டீரியல் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் f of x and g of x be a positive continuous function defined on interval close to a comma infinity where a is a real number. Okay, such that limit extends to infinity f of x divided by g of x வந்து Lன்னு சொல்லிட்டாங்க. This L lies between 0 to infinity சொல்லிட்டாங்க. What can be deduced about the improper integral and g of x f of x கேட்குறாங்க. ஓகே, அப்படின்னா அர்த்தம் போத், அதாவது g of x கன்வெர்ஜ் ஆகுதுன்னா f of x கன்வெர்ஜ் ஆகும். g of x டைவர்ஜ் ஆகுதுன்னா இன்டெக்ரல் g of x டைவர்ஜ் ஆச்சுன்னா இன்டெக்ரல் g of f of x டைவர்ஜ் ஆகிடும். அப்போ போத் இன்டெக்ரல்ஸ் எய்தர் கன்வெர்ஜஸ் ஆர் டைவர்ஜஸ் டுகெதர். ஓகே, சேம் பிஹேவியர்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ g of x ஓட இன்டெகிரேஷன் வந்து உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுன்னா f of x ஓட இன்டெகிரேஷனும் கன்வெர்ஜ் ஆகும். ஆக்சுவலாக இதுனா தெரியுதுங்களா, f of x வந்து பவுண்டட் பை g of x, அதுக்கு தான் அர்த்தம்.
ஏன்னா உங்களுடைய லிமிட் வேல்யூ வந்து என்ன ஆயிடுது, ஃபைனைட் ஆயிடுது. சி டைம்ஸ் எல் டைம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து நிற்கும். இப்போ லிமிட் எடுத்தால் உங்களுக்கு ஒரு பவுண்டு கிடைக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்ட் பை ஜி ஆஃப் எக்ஸாக போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து அண்ட் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஏ டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் செட் டு பி அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா அர்த்தம் இந்த டேர்மோட அப்சல்யூட் டேர்ம் வந்து கன்வர்ஜ் ஆகும். இம்ப்ராப்பர் இன்டெக்ரலுடைய அப்சல்யூட் டேர்ம் வந்து கன்வர்ஜ் ஆகும். அவ்வளோதான். இது எல்லாமே அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ்க்கான டெஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபைன்ஸ் காமா ஃபங்க்ஷன். ஸோ காமா ஃபங்க்ஷன் என்ன, காமா ஆஃப் என் ஃபார் எனி ரியல் நம்பர் n கிட்ட 0க்கு எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதாங்க அந்த ஃபார்முலா. Gamma of n equal to integral 0 to infinity e power minus x to the power n minus 1 is dx. இங்க gamma of 1 வேல்யூ என்னது 1. ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். gamma of 1 எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டேன். அதே போல் இந்த ரிலேஷன் gamma of 1 வந்து 0 ஃபேக்டரியல் இஸ் நத்திங் பட் 1. gamma of n plus 1 வந்து n டைம்ஸ் gamma of n. இதுவுமே ஒரு 1 மார்க் தான். ஸோ எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது பாருங்களேன். மிஸ் பண்ணிடாதீங்க, புக் பண்ணி படிங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துட வேணாம். இந்த புக்லெட் உங்கள் கைக்கு ரிசீவ் பண்ணும்போது எவ்வளோ டேட்டாஸ் கோர்வையாக வந்துடும். மொத்த யூஜிடிஆர்பி கீ பாயிண்ட்ஸ் மொத்தமும் கைக்கு வந்துடும். அப்போ நீங்கள் வந்து மெட்டீரியல் படிச்சிருந்தாலும் இந்த புக்லெட்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். த பீட்டா ஃபங்க்ஷன் பீட்டா ஆஃப் எம் கமா என் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர் mn n கிரேட்டர் தென் 0 சொல்லிட்டாங்க. பீட்டா ஆஃப் எம் கமா என் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1 x to the power m minus 1 1 minus x whole power n minus 1. What is the standard relation between beta function and gamma function? சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் பி தான். பீட்டா ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு காமா ஆஃப் எம் டிவைட் பை காமா ஆஃப் எம் பிளஸ் என். ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க பி. ஓகே, நீட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை பை 2 நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதுவுமே வந்து கண்டிப்பாக ரெகுலராக கேட்குற கொஷின் தான். ஸோ அவங்க பாருங்கள், இதை ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டின்னு கொடுத்து சப்ஸ்டியூஷன் போட்டு ஒரு ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் டைம்ஸ் காமா ஆஃப் ஆஃப்னு வரும். காமா ஆஃப் ஆஃப் வந்து ரூட் பை. ஸோ அப்போ ரூட் பை பை 2. காமா ஆஃப் ஆஃப் வேல்யூ என்ன பாருங்கள், ரூட் பை. கீ பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள். அக்கார்டிங் டு டிரிச்லெட் தியரம் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் ஏ டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் பை f of x and g of x ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, the integral of f of x bounded on closed interval a comma infinity and g of x monotonically increasing product of improper integral எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அப்படியே சீரியஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். இது monotonically decreasing summation a and bn சொல்கிறோம் இல்லை, அது போல் summation bn வந்து summation an வந்து பவுண்டடு, bn வந்து டிக்ரீசிங் கன்வர்ஜன்ஸ் டு 0 வந்தால் a and bn வந்து கன்வர்ஜ் ஆகும். அந்த ஃபார்மேட்டுக்கு அப்படியே இந்த இன்டெக்ரல் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். Integral of f of x is bounded and g of x is decreasing monotonically to 0 இருக்கும்போது இந்த இன்டெக்ரல் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஓகே, இதே டிரிச்லெட் தியரம் இன்டெகிரேஷன் வெர்ஷனா அப்படியே சீரியஸ் வெர்ஷனுக்கு பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? அடுத்து எவாலுவேட் த டெஃபினைட் இன்டெக்ரல். இது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ பீட்டா காமா ஃபங்க்ஷனோட ரிலேஷன் இது ஆக்சுவலாக இங்கே பாருங்க. m மைனஸ் என்னன்னாங்க, m மைனஸ் n ஈக்குவல் டு 3. அப்போ m ஈக்குவல் டு 4 நாட். அடுத்து n மைனஸ் 1 4. அப்போ n ஈக்குவல் டு 5 நாட். அப்போ பீட்டா 4, 5 போடுறீங்க. காமா 4, காமா 5 டிவைட் பை காமா 4 ப்ளஸ் 5. ஸோ காமா 4 வந்து 3 ஃபேக்டோரியல் 6 கிடச்சிரும். காமா 5 வந்து 4 ஃபேக்டோரியல் 24 கிடச்சிரும். ஸோ காமா 9 வந்து 8 ஃபேக்டோரியல் 40320. ஸோ ஜஸ்ட்டு போட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/218 வந்து நிற்கும். ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ பாருங்கள் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு மார்னிங் கிளாஸுக்கு ஒரு 10 ப்ராப்ளம் போதும். அதுக்கான டேட்டாஸ் நம்ம கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கிட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் மறக்காம இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு 3-4 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 1 மார்க் வந்துடும். ஸோ இது போல் டேட்டாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெகுலராக சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணுற வீடியோஸை தனியாக நோட் போட்டு எழுதுங்க. டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வாங்கி படிங்க. புக்கிங் நம்பர் 9384686847. கொஞ்சம் டிலே பண்ண வேணும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.